तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिव्यासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு அழகான கதை. ஓகேங்களா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி விருந்தாவன் சைடில் ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல ஒரு சித்திரக்கார், அப்படின்னா பெயிண்ட் பண்ணுறது அவர் இருந்தார். அவருக்கு வந்து சின்ன வயசு தான், நிறைய இடத்துல வேலை தேடிட்டு இருந்தார், கிடைக்கல. ஆனால் எப்போ பார்த்தாலும் மரத்து மேலே, இல்லை ஒரு பாறை மேலே, இல்லை ஒரு இலை கிடச்சதுன்னா இலை மேலே, ஒரு சின்ன பீஸ் துணி கிடச்சதுன்னா துணி மேலேன்னு வரைஞ்சிக்கிட்டே இருப்பார். இதை பார்த்து அந்த ஊரில் இருந்த ஒரு பெரியவர் சொல்கிறாரு, ஏன் தம்பி நீ இவ்வளோ அழகாக வரைகிறியே, எங்கள் கோயிலில் வந்து ஒரு அழகான ஒரு கிருஷ்ண சிற்பம் வரைஞ்சி கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு என்ன, நான் வரேன், ஆனால் நான் வந்து கிருஷ்ணரை வரையணுன்னா எனக்கு நிறைய பாலகர்கள், அதாவது சின்ன குழந்தைங்கள நான் பார்க்கணும், யாருக்கு கிருஷ்ணர் முகம் இருக்கோ நான் அவங்கள பார்த்து நான் அந்த மாதிரி வரைகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் வாங்க, அடுத்த வாரம் வாங்க, நான் கோயிலில் பசங்களெல்லாம் வர சொல்கிறேன்னு சொல்லி ஒரு புதன்கிழமை ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் அங்கே போகும்போது போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களில் ஒரு குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, கண்ணெல்லாம் தாமரை வடிவத்தில் கிருஷ்ணர் மாதிரியே, அண்ட் ஒரு அழகான பொன் சிரிப்பு. இவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, கிருஷ்ணர் மாதிரியே இருக்குது, சுருட்ட முடி, நான் இவரையே வந்து என்னுடைய மாடலாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சுட்டு வரைய ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், நான் என்ன வரையணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு கம்சவதம் வரையுங்களேன், நீங்கள் கிருஷ்ணர் கம்சனை எப்படி கொண்டாரோ அந்த வதம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய காட்சியாக அந்த டெம்பிள் வாலில் வரைஞ்சி கொடுங்க. ஏன்னா நம்ம கோயிலில் உள்ளே வரும்போது பிரகாரத்தில் வந்து பெருசாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இப்போ கூட பல கோயில்களில் நீங்கள் போகும்போது பார்க்கலாம், அழகான சித்திரங்கள் இருக்கும், அந்த மாதிரி வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக ஒரு பெரிய சித்திரம் ஒன்று வந்து வரைகிறார். அந்த சித்திரத்தில் வந்து கிருஷ்ணர் அப்படியே வந்து அந்த பாகுபலி ஸ்டைலில் வானத்துலேருந்து அப்படியே எகுரி குதித்து அவரை ஈட்டியோட கம்சனை வதன் பண்ணுற அந்த ஒரு 15-14 வயசு கிருஷ்ணனை வந்து வரைகிறார். அப்படி வரையும் பொழுது இந்த பக்கம் இன்னும் முடிக்கலை, கம்சனுடைய சைடு அவர் முடிக்கலை. அவர் அப்படி வரைஞ்சிட்டு இருக்கும்போதே ஊர்லேருந்து அவருக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிடுது. அது வந்து கன்ஃபார்ம் ஆகி நீங்கள் புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரால் வந்து அந்த சித்திரத்தை முடிக்க முடியாமல் போயிடுது. நான் வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சு தரேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி பாம்பே போகிறாரு. போனவருக்கு அடுத்தடுத்து வேலை வந்து அவரால் இந்த கிராமத்துக்கு திரும்பவே முடியல. அது மட்டும் இல்லைங்க, அவர் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுறாரு. போய் கடைசியில் அவர் லண்டனில் மிகப்பெரிய ஒரு மியூசியத்துலலாம் வந்து அவருடைய அந்த போர்ட்ரைட்ஸும் இதோ அவருடைய பெயிண்டிங்ஸும் வச்சு உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு சித்திரகாரராக அவர் மாறி, அவர் வந்து அவருடைய அந்த ட்ராயிங் நம்ம வீட்டில் இருக்கிறதே ஒரு ப்ரிஸ்டேஜ். உண்மையிலே பெயிண்டிங்ஸ் கலெக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, பல கோடிகள் கொடுத்து வாங்கக்கூடிய பணக்காரர்கள் தான் இருக்காங்க அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம். அந்த அளவுக்கு இவர் பாப்புலர் ஆகிடுறாரு. ஆனால் இவருக்கு மட்டும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. போக போக எதுலேயுமே நாட்டம் இல்லை. நம்ம அந்த ஊரில் அது ஒரு சின்ன விஷயத்தை முடிக்காமல் வந்துட்டோமே, கடவுளுக்குன்னு நம்ம ஆரம்பித்து கடவுள் நமக்கு இன்றைக்கி இவ்வளோ ஒரு உன்னதமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, அதை முடிக்காமல் வந்துட்டோம், ஸோ அதை போய் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து உதறி தள்ளிட்டு, எனக்கு இனிமேல் இந்த ஊரெல்லாம் வேண்டாம், நான் என் கிராமத்தோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த கிராமத்துக்கு வராரு. கிராமத்துக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது. எப்போவுமேங்க நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்ம திரும்ப வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். நான் கூட எவ்வளோ தடவை எந்த ஊருக்கு போனாலும் மெட்ராஸுக்கு திரும்பி வரும்போது ஒரு சுகம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி தான் விருந்தாவனம் என் ஊர் தான். அங்கே போனாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இந்த 2 ஊரை தவிர வேறு எங்கே போனாலும் எப்படா திரும்ப போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் நான் இருப்பேன். அது உண்மையிலேயே வேறு ஒரு கோயிலுக்கு போயிருந்தா கூட எனக்கு வந்து சென்னையில் விருந்தாவனம், இது 2 தான் என்னுடைய ரொம்ப பிரியமான ஒரு ஊர். சரி, இப்போ அவன் வந்து ஊருக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. நிறைய மாறிப்போச்சு ஊர், ரொம்ப மாடர்னாகவும் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காத்தாலே எந்திரிச்சு குளித்து அந்த கோயிலுக்கு போகிறார். கோயிலுக்கு போனால் அந்த பெரியவர் இப்போ இன்னும் ரொம்ப முதுமை அடைஞ்சு ரொம்ப ஓல்டாக இருக்கார். அந்த குச்சி வச்சு ஒரு பயங்கரமான ஒரு கிழவனாக இருக்கார். அவர்கிட்ட போய் காலில் விழுந்து கும்பிட்டு, என்ன ஞாபகம் இருக்கா, நீங்கள் நான் வந்து இங்கே முதல்ல நான் இங்கே இருந்த போது நீங்கள் என்ன கோயிலில் வந்து எழுத சொன்னீங்க, அது என்ன நல்ல நேரமோ தெரியல, நான் கிருஷ்ணனை வரைய ஆரம்பித்த உடனே எனக்கு வேலை கிடச்சி நான் இந்த மாதிரி நிறைய ஊருக்கு போய் கடைசியில் அமெரிக்கா லண்டன்லாம் போய் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டேன், எனக்கு வந்து மறுபடியும் நம்ம கிராமத்துக்கே வரணும்னு எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு வந்துட்டேன், என் மனசில் ஏதோ ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக இருக்கும், ஏன் இருக்காது, நீ ஆரம்பித்த அந்த ஒரு அழகான ஒரு ஓவியத்தை நீ முடிக்காமல் போயிட்ட இல்லையா,
அதனால தான் கிருஷ்ணன் உன்னை மறுபடியும் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அந்த ஓவியம் இன்னும் இருக்கா? அது இந்நேரம் ஒரு மாதிரி பழசாகி போய் எல்லாம் அழிஞ்சு போயிருக்குமே அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, நான் யாரையுமே தொட விடலை அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் போட்டு மறைச்சி வச்சுருக்காரு. அதை ஓப்பன் பண்ணுறாரு. இவர் அந்த கிருஷ்ணனை வந்து வரைஞ்சது எப்படி அன்றைக்கி வரைஞ்சாரோ அதே மாதிரி புதுசாக இருக்குது. பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, அந்த கம்சன் மட்டும் பென்சிலில் எழுதியிருக்காரு கம்சனை, ஆனால் இன்னும் அந்த உயிரத்துவம் கொடுக்கல. ஐயோ, நான் இந்த பக்கம் முடிக்காமல் விட்டுட்டேனே, இப்போ எனக்கு ஒரு கம்சன் வேணுமே அதே மாதிரி அப்படின்னு கேட்டேன்னா, யார் வேணும் சொல்லுங்கள், இல்லை எப்படி நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தீங்களோ கிருஷ்ணன் மாதிரி இருக்கிறதுக்கு, அதுக்கு வந்து அதே மாதிரி அந்த முகத்தை பார்த்த உடனே இவன் ஒரு அயோக்கிய, இவன் ஒரு கெட்டவன், அப்படி எனக்கு ஒரு முகம் வேணும், அப்போ தானே நான் வந்து கம்சன் மாதிரி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக இப்போ பஞ்சம் ஊர் பூராவே அப்படி தான் இருக்கிறாங்க, வா நான் உனக்கு ஆள் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரையோ கொண்டு வந்து நிறுத்துறாரு. யாரை பார்த்தாலும் இவர் இல்லை, அந்த குரூரம் இல்லை, அந்த ஒரு 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 ஆக்ரோஷமான அந்த ஒரு பார்த்த உடனே இவன் கொடூரன் அப்படின்னு சொல்கிற அந்த லுக்கு இல்லை. எனக்கு மனசு திருப்தி ஆகலைன்னா எனக்கு வரைய வராது. என்னுடைய பெரிய வீக்னஸ்ஸே அதுதான். அதை பார்த்த உடனே இவன் தான் கம்சன், இவனை தான் நான் வந்து அந்த சித்திரத்தில் கொண்டு வரணும்னு என் உள் மனசில் படணும். எனக்கு அப்படி வரலைங்க ஐயா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். சரி, கொஞ்சம் டைம் கொடு. இந்த ஊரில் ஒரு ஜெயில் இருக்குது, அந்த ஜெயிலில் வந்து வேலை பார்க்குற ஜெயிலரை எனக்கு நல்லா தெரியும், அங்கே போய் ஜெயிலுக்குள்ளே யாராவது கிடைக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கலாம், ஓகேயா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா, அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ கைதியில் கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் நம்ம வந்து அவங்கள பார்த்து கூட நம்ம வரையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வெயிட் பண்ணு, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் போய் ஜெயிலரை பார்க்குறாரு. ஜெயிலரை என்ன விஷயம்னு கேட்குறாரு. இல்லை, இந்த மாதிரி எங்கள் கோயிலில் ஒரு பெரிய சிற்பம் வந்து ஒருத்தர் வரைஞ்சார், அவர் இன்றைக்கி உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பெயிண்டராக சித்திரகாரராக மாறிட்டார், அவருடைய பெயிண்டிங் நம்ம கோயிலில் இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நமக்கெல்லாம் ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும், ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அவர் வந்து ஒரு பக்கம் வரைஞ்சிட்டார், 50% முடிச்சிட்டாரு, இன்னொரு 50%க்கு நமக்கு ஒரு கொடூரமான ஒரு ஆள் தேவையாக இருக்குது. அது வந்து வெளியில் எவ்வளோ தேடி அவர் மனசு வந்து திருப்தி அடையலை. அதனால் இங்கே யாராவது வந்து ஒரு ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு அவனை காமிச்சு கொடுத்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்து அவர் ஓகே சொன்னார்னா அவரை பார்த்து நாங்கள் வரைஞ்சிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதுக்கு என்ன, நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவரும் உள்ள பர்மிஷன்லாம் கேட்டு ஓகே பண்ணிடுறாரு. சொல்லிவிட்டு ஒரு நாள் அவர்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் வந்து இந்த வாரம் அவரை கூட்டிகிட்டு வரலாம், நான் வந்து ஒரு 2-3 பேர் இதில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஜெயிலே வந்து அலோகலப்படுது, எல்லாருக்குமே சந்தோஷம், இவ்வளோ பெரிய பெயிண்டர் வராரு ஜெயிலுக்குள்ளே, அவர் என்ன செலக்ட் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. கடைசியில் இவர் வந்து உள்ளே பார்க்கும்போது நல்ல ஒரு திடாத்கரமாக நல்ல ஒரு பைல்வான் மாதிரி ஒரு ஆளை பார்க்குறாரு. நல்ல புஜம் எல்லாம் நல்ல கம்ப்ளீட்டாக மசில்ஸோட, அவன் தலைமுடி எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆள் கம்சனுக்கு கரெக்டுன்னு சொல்லி நான் இவரை தேர்ந்தெடுக்கிறேன். பட் இவரை வந்து கம்பிக்குள்ளே வச்சு என்னால் வரைய முடியாது, கொஞ்சம் ஒரு வெளியில் வந்து நீங்கள் பரோலில் கூப்பிட்டு வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து அங்கே உட்கார வச்சு இவரை சீக்கிரமே முடிச்சிடுறேன், ஒரு 3-4 நாள்லலாம் நான் ஒர்க் முடிச்சிடுறேங்கிறார். ஸோ இவங்களும் வந்து பர்மிஷன் கேட்டு எல்லாம் வாங்கி அவர் இந்த கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கைவெல்லங்கூட தான் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து இவரை உட்கார வைக்கிறாங்க. இவர் வந்து வரைய ஆரம்பிக்கிறார். அந்த ஊரே அங்கே கூட்டமாக கூடிடுது அதை பார்க்குறதுக்கு. ஏன்னா ஜெயிலேருந்து ஒரு கைதியை கொண்டு வந்து இவர் வந்து கம்சனாக வரைகிறாருன்ன உடனே தினம் ஜனங்க பூரா அங்கே கூடிடுறாங்க. ரொம்ப அழகாக பெயிண்டிங் முடியுது, அவ்வளோ வந்து தத்ரூபமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பெயிண்டிங் முடிஞ்சு அவர் அந்த வந்து அதை ஃபினிஷ் பண்ணி முடித்து கீழே அவருடைய கையெழுத்தை அவர் போட்ட உடனே ஜனங்களாம் கை தட்டுறாங்க, மாலையெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான என்ன சொல்கிறது, ஒரு அமேசிங் பெயிண்டிங் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஜனங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த கம்சனா வந்து உட்காந்துருந்த அந்த ஒரு திருடன் மட்டும் பயங்கரமாக அழறாரு. அவர் விக்கி அழுத உடனே இந்த பெயிண்டர் அவர்கிட்ட போய், ஏங்க நீங்கள் ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன, நான் அதை தப்பு பண்ணிட்டேனா, இல்லை உங்களை சித்திரம் வரையும் போது நான் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காததை செஞ்சிட்டேனான்னு கேட்குறாரு. இவர் இல்லை அப்படின்னா, எதுக்கு அழுதிங்கன்னாரு. இல்லை, என் விதியை நினச்சி அழுதேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த கிருஷ்ணனும் நான் தான், இந்த கம்சனும் நான் தான் அப்படிங்கிறார். எனக்கே புல்ல இருக்குது. அதாவது சின்ன வயசில் இவன் கிருஷ்ணராக தேர்ந்தெடுத்த அந்த பையன்தான் இன்றைக்கி கம்சனாகவும் அதே ஆப்போசிட்டில் இருக்கிறது. இந்த சித்திரகாரருக்கு வந்து ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஆமாம், நான் சின்ன பையனாக இருந்தப்போ நீங்கள் என்னை கிருஷ்ணராக தேர்ந்தெடுத்தீங்க, இன்றைக்கி பல வருடங்கள் 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்னையே மறுபடியும் கம்சனாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது, எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, கிருஷ்ணனும் கம்சனும் எல்லாமே கடவுளுடைய படைப்பு தான். ஆனால் நீ இந்த பூமியில் பிறக்கும்போது கடவுள் மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இன்னசென்ட்டான சைல்டாக பிறந்த கிருஷ்ணன் மாதிரியே இருக்க. ஆனால் உன்னுடைய கர்ம விதி உன்னை வளர
உன்னுடைய குணம் மாறி நல்ல விஷயங்கள் பின்னாடி போகாமல் கெட்ட விஷயங்கள் பின்னாடி போய் நீ கம்சனாக மாறிடுற. ஸோ இந்த கதை என் மனசை வந்து ரொம்பவும் தொட்டுச்சு. அண்ட் இது வந்து இதோடைய தத்துவம் எனக்கு ரொம்பவும் வந்து என் மனசை வந்து பாதிச்சுதுன்னு சொல்லலாம். ஏன்னா கடவுள் வந்து எல்லாரையுமே நல்லவனாக தான் படைக்கிறாரு. ஆனால் நம்ம தான் வந்து அந்த சமய சந்தர்ப்பத்தை வந்து சரியாக நம்ம வந்து உபயோகப்படுத்திக்காமல் நம்மளுடைய சபலத்தினாலையும் பேராசைனாலையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசையினால் நம்ம தறிக்கெட்டு போய் பல தவறுகளை நம்ம பண்ணிடுறோம். அது மறுபடியும் திருத்த முடியாமல் கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே நம்மளை போட்டுடுது. ஸோ எப்போவுமே சொல்கிறேன், நம்மளுடைய மனசை வந்து கட்டுப்படுத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக கடவுளை போய் அடையலாம். லவ் யூ ஆல். டேக் கேர். See you in another episode. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.